வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, அண்டர் கட். ஸோ அண்டர் கட் எப்படி உருவாகுது? அத நம்ம எப்படி தடுக்கிறது? அதுக்கப்புறம் இந்த அண்டர் கட்ட எப்படி நம்ம சரி பண்றது? ரிப்பேர் பண்றது? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நார்மலா இந்த அண்டர் கட் 2 ரீசன்ல தான் மெயினா இது உருவாகுது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸசிவ் கரண்ட். சரிங்களா? எக்ஸசிவ் கரண்ட் நம்ம குடுக்கும்போது, உங்களுக்கு அந்த எட்ஜ் அந்த எட்ஜ்ல அது மெல்ட் ஆயி, அந்த வெல்டுக்குள்ள போயிரும். சரிங்களா? அது 1. 2வது ரீசன் உங்களுக்கு அந்த வெல்டு அந்த இதுக்குள்ள ப்ராப்பரா உங்களுக்கு ஃபில்லர் மெட்டல் டெபாசிட் ஆகாம இருக்கும்போது, எக்ஸ்ட்ராவா பேஸ் மெட்டல்ல உருக்கிரும். சரிங்களா? ஸோ, அதனாலயும் அண்டர் கட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, இப்ப அண்டர் கட் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏரியா அந்த கிராஸ் செக்ஷன் ரெடியூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ, கிராஸ் செக்ஷன் ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு சைட்ல உங்களுக்கு நாட்சஸோ இல்ல க்ரூவோ உங்களுக்கு அந்த வெல்டோட சைட்ல ஃபார்ம் ஆகும். ஸோ, அப்படி ஃபார்ம் ஆகுறதுனால உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு இன்கிரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? எப்பன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேட்டிக் லோடு நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஏன்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகாம இருக்கும். ஏன்னா குரூவ் இருக்கனால அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸோட இம்பாக்ட் அதிகமா இருக்கும். ஏதாச்சும் லோட் குடுக்கும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கேப்ல உங்களுக்கு வாட்டரோ, டர்ட்டோ உள்ள போய் ஸ்டக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அப்படி ஸ்டக் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கரோசன தூண்டும். ஸோ, கரோசன் வர வைக்கும். ஸோ, ஏற்கனவே அந்த ஏரியா வீக்கா இருக்கு. ஸோ, கரோசனும் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த வெல்டே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அண்டர் கட் நீங்க பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டா கன்டினியூஸா இருக்கலாம். சில இதில விட்டு விட்டு இருக்கலாம். அந்த மாரியும் உங்களுக்கு இந்த அண்டர் கட் வரும். மோஸ்ட்லி இந்த அண்டர் கட் வெல்டோட சைட்ல உங்களுக்கு வரும். பேஸ் மெட்டல் கிட்ட வரும். பேஸ் மெட்டல் உருகி அந்த வெல்டு இதுக்குள்ள போயிறனால உங்களுக்கு அந்த இடம் கேப்பா இருக்கும். ஸோ, அதுதான் அண்டர் கட். ஸோ, இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, வெல்டோட பேஸ் மெட்டல் தான் உங்களுக்கு கேப் இருக்கும். சரிங்களா? அது கட் ஆயிருக்கு. கட் ஆயி அது மெல்ட் ஆயி உள்ள வெல்டு மெட்டலுக்குள்ள போயிரும். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த ஃபோட்டோல பாருங்க. இது எல்லாமே அண்டர் கட். ஸோ, பேஸ் மெட்டல்ல தான் இந்த அண்டர் கட் ஃபார்ம் ஆகுது. சரியா? இந்த அண்டர் கட். ஸோ, இதுலயும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் அண்டர் கட், இன்டர்னல் அண்டர் கட் இருக்கு. எக்ஸ்டர்னல்ல நம்ம பார்ப்போம். இன்டர்னல்னா உள்ள இருக்கும். ஸோ, அத நம்ம பார்க்க முடியாது. ஸோ, என்டிடி மெத்தட்ல தான் அத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? எப்படி ஃபார்ம் ஆகுது? எப்படி எதனால இந்த அண்டர் கட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஹை ஆர்க் வோல்டேஜ். இப்போ இந்த ஆர்க் வோல்டேஜ் எத பொறுத்து அப்படின்னா, உங்களுக்கு அந்த இந்த ராட் இருக்கு பார்த்தீங்களா? ஃபுல்லர் ராடுக்கும் உங்களுக்கு அந்த ஒர்க் பீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ வச்சு இந்த ஆர்க் வோல்டேஜ் மாறும். ஸோ, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு ஆர்க் வோல்டேஜ் அதிகமா இருக்கும். ஸோ, அப்படி ஆர்க் வோல்டேஜ் அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு இந்த அண்டர் கட் நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். சரிங்களா? உங்களுக்கு ஆர்க் லென்த் உங்களுக்கு அதிகமாகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எலக்ட்ரோட் செலக்ஷன். உங்களுக்கு இன்கரெக்ட் எலக்ட்ரோட் செலக்ஷன். இதுல எப்படின்னா உங்களுக்கு டயா எலக்ட்ரோட் டயாவ உங்களுக்கு அதிகமா உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? பெரிய சைஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த பேஸ் மெட்டல உருக்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதுக்கப்புறம்
எலக்ட்ரோடு ஆங்கிள். நம்ம எலக்ட்ரோடு ஆங்கிள் நம்ம வந்து ப்ராப்பரா வந்து இந்த எலக்ட்ரோடு ஆங்கிள் இருக்கணும். ஸோ ப்ராப்பரா இல்ல அப்டின்னாலும் உங்களுக்கு வந்து அண்டர் கட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி டிராவல் ஸ்பீடு. டிராவல் ஸ்பீடு அதிகமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த இது அண்டர் கட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம என்ன ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணும்போது, நம்ம வந்து இதில வந்து பட்ரும் இது பேஸ் மெட்டல்ல வந்து உங்களுக்கு வந்து பட்டு அத வந்து மெல்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இத பிரிவென்ஷன் என்ன அப்டின்னா, ஆர்க் லென்த்த கம்மி பண்ணணும். ஆர்க் லென்த்னா, ஆர்க்கோட வோல்டேஜ். ஸோ நம்ம வந்து கம்மி பண்றோம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து இதுலேருந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அடுத்து டிராவல் ஸ்பீட். டிராவல் ஸ்பீட வந்து நம்ம பொறுமையா கொண்டு போகும்போது, இந்த அண்டர் கட்ட வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோட் ஆங்கிள். ஸோ எலக்ட்ரோட் ஆங்கிள் 30 டூ 45 டிகிரி. நம்ம அந்த ஆங்கிள்ல கொண்டு போய் மூவ் பண்ணி நம்ம வெல்ட் பண்ணா, நம்ம அண்டர் கட்ட வந்து தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோட் டயாமீட்டர கம்மி பண்ணிட்டாலும், நம்ம இந்த அண்டர் கட்ட தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்டர் கட் வந்துருச்சு. ஸோ அண்டர் கட் வந்துருச்சு. இத நம்ம எப்படி வந்து சரி பண்றது? அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அண்டர் கட் வந்த உடனே, ஸோ அந்த ஏரியாவ நம்ம வந்து காஜிங் பண்ணணும். கிரைண்டிங் மூலியமா நம்ம வந்து அந்த ஏரியாவ கட் பண்ணணும். சரிங்களா? லைட்டா வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு, ஒரு க்ரூவ் மாரி ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்லர் மெட்டல் வச்சு அந்த க்ரூவ வந்து ஃபில் பண்ணிட்டு, ஃபைனலா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அண்டர் கட் வந்தா நம்ம வந்து ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சீ யூ. பாய்.